ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 9:10. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அநேக நேரங்களில், அநேக சூழ்நிலைகளில், அநேக இடங்களில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அல்லது மனிதர்களாக இருக்கிற நாம் அநேக நேரங்களில் நம்ம அனுபவிக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, நாம் தனிமையாய் விடப்பட்டிருக்கிறோம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம், ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். நம்மை அநேகர் மறந்து போன நிலையில் நாம் இருக்கிறோம். இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கே பிரதர், பணம் இருந்தால் தான் இந்த நாட்டில் மதிக்கிறாங்க, பணம் இருந்தால் தான் நம்மளை நினச்சி கூட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு கவலை வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஒருவேளை நீங்கள் உயர்ந்த நிலையில் நீங்கள் இல்லை, நீங்கள் போதுமான வசதி இல்லை, உங்கள்கிட்ட பேர் இல்லை, புகழ் இல்லை, ஒருவேளை நல்ல பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் இருக்கும்போது மனிதர்கள் உங்களை கைவிடுகின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை தாவீதை போல எல்லாரும் இருந்தும் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? தாவீதை போல எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கைவிடப்பட்டது போல நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நீங்கள் வரும்பொழுது, அவருடைய நாமத்திற்கு நீங்கள் வரும்பொழுது, அவரை நீங்கள் சொந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு, என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அது வசனம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடாமல். ஆம் பிரியமானவர்களே, ஜெபத்தின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய், பரிசுத்தத்தின் மூலமாய், வேத வாசிப்பின் மூலமாய் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களை கைவிடாத இருக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் வாசித்து தியானித்த அந்த வேத வசனத்திற்கு பிரகாரம் உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் என்னாலும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அன்றைய நல்ல தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, எங்களுடைய அன்றைய சூழ்நிலையில் உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்ள அன்றைய எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.